களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி அமைத்திருக்கிற இந்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமான காரியங்கள். இதை நாம் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அப்படியாக அப்படி பயன்படுத்துவதற்காக இந்த வேளையிலே அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அவருடைய வார்த்தை அடியானுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்களும் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கொடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகள் எடுக்கிறோம். உயிருள்ள தெய்வமே, எங்களை கண்கொண்டு காண்கிறவரே, இதோ எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறீரே. இப்பொழுதும் ஆண்டவரே நீர் பேசும். நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அவரோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பேசும், நம்முடைய பிள்ளை கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, சென்ற வாரத்திலே அழைத்து இப்ப தெரியும், வியாழக்கிழமை நாளில் புனித பவுலை பற்றி செய்தி தான் அங்கே நிலை ஆழத்திலெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் கூட இதை கொஞ்சம் விளக்கமாக அழுத்தமாக ஆழமாக கொண்டார். புனித பவுல் எப்படி மாறினார், அவர் மாறி எப்படியெல்லாம் செய்தி கொடுத்தாருன்னு சொல்லுகிற போது, நான் ஏற்கனவே இந்த பைபிளை படிச்சிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், ஆனாலும் மீண்டும் தூக்கிவிட்ட ஒரு உணர்வாய்ப்பினது. பார்க்கணும் பிரிமா, ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்திருந்த சவுல், எதிர்மறையாய் வாழ்ந்து கொண்டிருந்த சவுல், கடவுள் அழைக்கிறார். அந்த சவுல் அழைக்கின்ற அழைப்பை பற்றி பார்க்கும் பொழுது திருத்தூர் பணியிலே 9ஆம் அதிகாரம் அந்த தலைப்பின் பார்க்கணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப வச்சிருக்கும். திருத்தூர் பணியிலே 9ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனத்தை நீ பார்ப்பிலானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிக அருமையான கருத்தை கொண்டு வந்துட்டு இருக்கும். அங்கே சவுலின் தலைப்பு பாருங்க, சவுல் அழைப்பு பெறுதல் தலைப்பு இல்லைங்களா? சவுல் அழைப்பு பெறுதல். அதில் அப்படியே நீ படிச்சுனாக்க அந்த 4வது வசனத்தை பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தரையில் விழ, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். நீங்க அது முழுசா படிச்சுன்னு அறிமுகம். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அது கேட்டதுக்கு அது உடனே சவுல் பதில் சொல்றார். அன்றைக்கு அந்த சவுல் கேட்கிறார், பேசுறாரு. அடுத்து பஸ்ஸில் பாருங்க, அந்த 9வது அந்த வசனத்தை பார்க்கும்போது 5வது வசனம் படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார், நீ யார் என்று கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ துன்புறுத்தும் இயேசு நானே. என் நண்பர்களே, அந்த இது படிக்கணும். முற்றிலுமாக அவர் மாறிறார். முற்றிலுமாக அவர் மாறி அவர் கடந்து வரார். திருத்திருப்பணியில் அந்த 6ஆம் அதிகாரத்தில் மாற்றி வந்தார். இயேசு ஆண்டவர் 12 சீடர்களை அழைத்தார்கள் இல்லைங்களா? அப்படி கொஞ்சம் இன்னும் அழைத்தாங்க. அதில் நிறைய பேர் அதிகமாக இன்னும் அந்த காரியங்களை போனாங்க, செஞ்சாங்க, முடித்தாங்க, அப்படி போனாங்க. ஆனால் புனித பவுல் அடிகள் தான் எழுதியிருக்கிற திருமுகங்கள் அப்பணிகள் வருகிறது. திருத்தற்பணியில் அந்த அந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே கண்டினியூ பார்ப்பனாக பவுலுடையார்கள் ரோமர் புத்தகம், கொரிந்தியர் புத்தகம் இல்லைங்களா? அது ஒவ்வொன்றும் அவர் போகிற இடத்திலெல்லாம் அதை செஞ்சிருக்கிறார். அப்படி மறைமாவட்ட கடந்த வியாழக்கிழமை
தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்தில் திருப்பல் நிறைவேற்ற வந்தார். ரொம்ப நேரம் இதை பற்றி பேசினார். அப்படியாக நாம் எல்லாம் கடந்து வரணும் என்று சொன்னார். என் உள்ளம் பூரித்து போனது. பிரியமானவர்களை பார்க்கணும், அந்த புனித பவுலடிகள் எப்படியெல்லாம் கடந்து செயல்பட்டார். ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்து வந்தார். ஆண்டவருக்கு விரோதமாக வந்தார். ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர் ஆண்டவருக்காகவே கடந்து செயல்பட்டு எல்லா இடத்திலும் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தார். அந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது பாருங்க, இன்னைக்கு செய்தியை நற்செய்தியை கடவுளை மீட்பளிக்கும் வல்லமை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தலைப்பு பார்க்கும் பொழுது செய்தி நற்செய்தியானது கடவுளை மீட்பளிக்கும் வல்லமை. ஆனால் அவர் அப்படிதான் செயல்பட்டார். அந்த மீட்பளிக்கிற வல்லமையை வெளிப்படுத்தினார். அந்த மீட்பளிக்கும் வல்லமை என்று பார்க்கிற பொழுது எப்படி கடவுளை மீட்பளிக்கிற வல்லமை என்று பார்க்கும் பொழுது நாம் குறிச்சிக்கிடுங்க. எல்லாம் பைபிள் எடுத்து குறிக்கிறீங்க. சில சகோதரர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, பிரதர் நீங்கள் சொல்கிற வசனத்தை அத்தனை நாம் குறித்து வச்சுருக்கிறோம் சொல்லுவாங்க. சகோதரி சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு எல்லாம் ஆண்டருக்கு நன்றி செலுத்துவேன். பார்க்கணும், யாக்கோப்பில் முதல் அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. யாக்கோப் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட வார்த்தையை நீங்கள் பணிவோடு கூட உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே மீட்பளிக்கிற வல்லமைன்னு சொல்லுவார். அதுவே மீட்பளிக்கிற வல்லமைன்னு சொல்லுவார். மீட்பன்று எப்படி? நம்முடைய பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், பாவத்தின் அடிமத்தத்தை அல்லாவத்தின் மீட்பளிப்பது இறைவசன வார்த்தை. அந்த வார்த்தை தான் இயேசு. பார்க்கணும், பிரியமானவர்களை, இந்த நிலையை கொண்டு வருகிற பொழுதுதான் நிலை கொண்டோம். நானும் ஆரம்ப காலகட்டத்தில் பைபிள் படிக்கல. என்னைக்கு ஒவ்வொரு வசனமாக படித்து என்னை கொண்டு வந்தோமோ என் உள்ளத்தில் பூரிட்டு கொண்டு வந்தது. அதனால்தான் கடந்த 35 வருடங்களாக ஆண்டவருக்கான நற்செய்தி அறிவிக்கிற பணியை கடந்து வந்தேன். ஆண்டவரும் அடியானை பயன்படுத்தி வருகிறார். என்னோடு கூட சகோதரரையும் பயன்படுத்தி இணைந்து ஒருவராக போவாது 2 பேராக போகணும், அது மாதிரி அவர் இணைந்து செயல்படும்படியாக கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களை பார்க்கணும், நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களை கடந்து தான் மீட்பின் வல்லமை. இன்னைக்கு நற்செய்தியின் காரியங்கள் அதிகமாக கொண்டு போக முடியல. நற்செய்தி தான் மீட்பளிக்கிற காரியம் சொல்லுகிற பொழுது சாதாரணமான காரியங்கள் அல்ல. என் பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறதை குறித்து பாருங்க. பிசாசாரம் இந்த காலகட்டத்திலே தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வசன வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த மாத தொலைக்காட்சியெல்லாம் செயல்பட்டு எவ்வளவு செலவினம் இல்லைங்களா? செலவெல்லாம் போட்டு ஆண்டவர் செய்யப்பட்டார். ஆனால் எவ்வளவு மக்கள் கொண்டு வராங்க? எல்லாம் செல்லுல யூடியூப்ல இன்னுமோ பார்த்து போயிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நான் கொஞ்சம் சொல்லணும். இந்த இறைவசன வார்த்தையை, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு மக்கள் மீட்பு அடையாதபடி பிசாசனம் தடை பண்ணி கொண்டு இருப்பான். 2 தெசலோனிக்கர் புத்தகத்தில் குறிச்சுக்கிடுங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பினால், 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசித்து பார்ப்பிலானால் அதில் சொல்லப்பட்டிருக்கும், அவன் சாத்தான ஆற்றலால் வருவான், எல்லா விதமான போலி அடையாளங்கள்லாம் செய்வான். எப்படி முடிச்சிட்டா? அடுத்தது, அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றிருப்பான். எனில் தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார்கள். உண்மையின் பால் ஆர்வம் காட்ட. உண்மை என்பது என்ன? உண்மை என்பது என்ன என்று பார்த்தால் அது இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தை மனு உருவான இயேசுவும் இறைவார்த்தை. வார்த்தை இயேசு உண்மை இல்லைங்களா? யோவான் 17 சொல்லப்பட்டிருக்கும், உண்மையினால் அவர்களை அர்ப்பணமாக்கியும் உடைய வார்த்தையே உண்மை. உடைய வார்த்தையை, அந்த வார்த்தையை, மீட்பின் வார்த்தையை, உண்மையை அறிந்து மீட்பு பெறாதவாரி அங்கே பிசாசு தவறு செய்கிறான். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 2 கொரிந்தியரிலே 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம் இதே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கும். புனித பவுல் தெசலோனிக்கு சொல்லுகிறார். இங்க பார்த்தா கொரிந்தியர் சொல்றார். கொரிந்தியர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனம் குறிச்சுக்கிட்டீங்க.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 வசனம். அவர் சொல்வார், என்ன சொல்லுவார்? நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு யாருக்கும் மறைக்கப்பட்டில்லை. நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு யாருக்கும் மறைக்கப்பட்டு இல்லை. அண்ணா அக்கா எப்படி சொல்ற? அடுத்து நீங்களாம் பாக்கி பேறுபட்டவர்கள். நாங்கள் அறிவிக்க நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு யாருக்கும் மறைக்கப்பட்டில்லை. இவ்வுலகத்தின் தெய்வமா இருக்கிற பொல்லாத பிசாசு அவனுடைய அறிவு கண்களை குருடாக்கி விட்டான். அழுது இப்படியே நற்செய்தி இறைவசன வார்த்தை தான் மீட்பளிக்கிற வல்லமை. இந்த மீட்பளிக்கிற வல்லமை இதை புனித பவுலடிகள் நன்றாக உணர்ந்தபடினாலே அந்த நற்செய்திக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு வந்தார். எடுங்க, இப்போ நான் சொல்ற வசனத்தை அந்த திருத்துருப்பணி எடுத்தீங்களா? திருத்துருப்பணி எடுத்து ரோமர் புத்தகம் அந்த அப்படியே அந்த 19ஆம் வேதத்தில் வந்து அப்படியே ஆரம்பித்து அவருக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ரோமர் புத்தகம் 1 அதிகாரம் எடுங்க. நான் சொன்ன வருஷம் வார்த்தை இல்லாமல் அப்படியே உற்று பார்த்து சிந்தித்து பாருங்கள். 1 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை எடுங்க. 1 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை சொல்லு பாரு. என்ன சொல்லிருக்காருங்க? அதில் நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இம்மனிதர் என்னும் முறையில் இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். நான் சொன்ன கருத்துக்கள் அப்படி இயேசு மீட்பர். மக்களெல்லாம் பாவத்திலிருந்து மீட்பதற்காக தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை அனுப்புகிறார். அந்த மகனுக்கு இயேசு என்கிற பெயரை இடுவீங்க சொல்லி கொண்டு வருகிறார். அதனால்தான் ரோமர் புத்தகத்திலே புனித பவுலடிகள் அதை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கின வாயிலாக சொல்லியிருந்தாங்க. அந்த நற்செய்தி என்னவென்றால் இயேசுதான். அந்த நற்செய்தி இயேசுதான். வார்த்தை மனு உருவான இயேசுதான். மீட்பர் இயேசு. இறைவார்த்தை மீட்பு. அந்த மீட்பு இருக்கிற வார்த்தை தான் இயேசு. வார்த்தை இயேசு, மீட்பளிப்பது இயேசு. மீட்பளி இந்த காரியங்கள் இல்லை. இந்த காரியங்கள் அதிகமாக போவதனால்தான் இன்னும் மீட்பதில்லை. நான் அடிக்கடி பாடுகின்ற ஒரு பாடல் உண்டு. ஜெபத்தில் கண்ணீரோடு கூட பாடுகிற ஒரு பாடல் உண்டு. நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, நெருக்கணும் பாடியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இப்பொழுது தூய ஆவியில் உணர்த்து அந்த கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்னை மரியாள் தன்னை அர்ப்பணம் செய்து மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாங்க. மீட்பராம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்காக மீட்புக்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார். ஆனால் இன்று எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார்கள், எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார்கள். உண்மையே நான் சொல்ல போறேன், யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இயேசுவை அறிந்திருக்கிறவர்களே முழுமையான மீட்புக்கு வரவில்லை. உண்மைதானே? முழுமையாக வரல. ஏன்? இறைவசன வார்த்தையை கொண்டு வரல. அந்த வாழ்க்கைக்கு வாழ்வழிக்கின்ற வார்த்தையை கொண்டு வரல. அந்த வாழ்வழிக்கு வார்த்தை கொண்டு வந்ததான் இயேசு வருவார். அந்த மீட்பின் காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும். உலகம் எல்லாம் அதை பாடு. இயேசு பாடுகள் பட்டு அர்த்தம் செஞ்ச உயிரை கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். இல்லைங்கள? ஆனால் மீட்பர்ல. சரி, இதில் பார்த்தோம்னாக்க இயேசு தான் அந்த மீட்பின் மாற்றம். அந்த ரோமர் புத்தகத்தை பார்த்தீங்களா? இந்த கருத்தை நீங்கன்னாக்க இயேசுதான் அந்த கடவுள் அளிக்கப்பட்ட கருத்தை வசனங்கள் ஒவ்வொன்றும் லிங்க் டு லிங்க் பின்கி படர்ந்து வருகிற கருத்து தான். லூக்கா நற்செய்தி எடுப்பீங்களானாக்க 2ஆம் அதிகாரத்தில் அதே இந்த கருத்தை பொறுத்திருக்கும். அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கும் 2ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த முன்ன சொன்ன ரோமர் புத்தகம் 1ல் 2-3 சொன்னதுக்கும் இங்க அதே கருத்து சொல்லப்பட்டிருக்கிற வசன வார்த்தைக்கு லிங்க் பண்ணி பாருங்க. என்ன சொல்லுது? லூக்காஸ் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை பெரும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன்.
இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர், மெசியா என்கிற மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். உங்களுக்காக தியாகிக்கிறார். இதான் நற்செய்தி. அதான் என்ன சொல்ல, நற்செய்தி என்பது இயேசுவை பத்தி. நற்செய்தி என்பது இயேசுவை பத்தி. அந்த இயேசுவை பத்தி சொல்லுகிறதே நற்செய்தி. அதுவே மீட்பளிக்கிற காரியங்கள். அதுவே மீட்பளிக்கிற காரியங்கள். ஆனா இன்னைக்கு எப்படி இதை விட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. ஆண்டவரே என்னை ரட்சி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக சொல்லணும். அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுதுதான் ஒரு மீட்பளிக்கின்ற ஒரு காரியமாக செயல்படுகிறதாக இருக்கின்றது. அதுக்காக தான் தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகத்துக்கு மீட்பராக அனுப்பினார். வானது என்ன சொல்றாங்க, இதோ எல்லா மக்களுக்கும் மீட்பளிக்க நற்செய்திருந்தார். எல்லா மக்களுக்கும். எதற்கு அவரை பத்தி இவனை பத்தி உங்களுக்கு மீட்பளிக்கிறது எல்லா மக்களுக்கும். வானத்திலிருந்து அப்படி பார்க்கணும், உலகம் முழுசுமாக உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அந்த வார்த்தை வானத்திலிருந்து அப்படியே வார்த்தை எல்லா மக்களுக்கும். எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தியை சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை நற்செய்தியை யார் கேட்டு கடந்து வந்து அவர்களெல்லாம் மீட்பு 10 மீட்பர் பிறந்திருக்கிறார். அந்த மீட்பர் பிறந்தார், பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார் மீட்புக்காக இல்லைங்களா? இந்த கருத்தின் மீட்பர் எதுக்காக மீட்பர் இருக்கும்? தொடக்க காலத்திலே பார்க்கும் பொழுது ஆதாம் யாவாலை கடவுள் உண்டாக்கினார். பரிசுத்தமான நிலையிலே தன்னுடைய உருவிலும் சாயலிலும் அவர்களை உண்டாக்கினார். ஆனால் அவர்கள் பிசாசினுடைய சூழ்ச்சியால் பாவம் செய்தார்கள், விட்டு போனார்கள். அந்த பாவம் அப்படியே தொடர்ந்து பெருகி கடந்து வந்தது. ஆண் இரக்கமுள்ள கடவுள் அப்படியே விடவில்லை. இவர்களை எப்படி மீட்பெறு கொண்டு வருவது சொல்லித்தான் தன் ஒரே மகனை இந்த உலகுக்கு அனுப்பினார். அந்த பாவத்தின் மீட்பு, பிசாசின் கடுமைத்தனத்தை மீட்டு அவர்களையும் கொண்டு வருவதற்காக. மத்தேயு நற்செய்தியை பார்க்கிற பொழுது புனித அங்கே மத்திய நட்சத்திரத்தில் பார்க்கும்போது முதல் அதிகாரத்தில் 21வது வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கே அவர் சொல்லப்பட்டிருக்கும் என்ன இருக்கும். தொடக்கத்திலிருந்து வந்த அந்த எல்லா பாவத்தினிலிருந்தும் அவங்களை மக்களாக மீட்டு அவங்களை கொண்டு வருவதற்காகத்தான் மீட்பராம் இயேசு கிறிஸ்து இந்த உலகுக்கு கடந்து வந்தார் என்று மத்தேயு 1:21வது வசனம் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். இயேசு என்கிற பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொன்னார். அவருடைய மக்களை அவருடைய பாவங்களை மீட்பார். யாரு? யோசேப்புக்கு அந்த சொல்லி கண்டு வராங்க. அன்பானவர்களை பார்க்கணும். இன்னைக்கு நாம் எப்ப பாரு அப்படியே போயிட்டு இருக்கிற நிலையும் இருக்கிறது இல்லையா? அப்படின்னா மற்றவங்களை எப்படி கொண்டு வர முடியும்? நான் சொல்லுகிற பொழுது தூயால் உணர்த்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். இந்த மாத புத்தகத்தில் கூட அந்த ஒரு சாட்சியத்தை நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய புத்தகத்தை நிறைய பேர் படிப்பீங்க. தேவ ஒளிங்கிற புத்தகத்தை படித்து பாருங்க. அந்த மாத புத்தகத்திலே ஒரு சாட்சியத்தை நான் போட்டிருக்கிறேன். என்ன ஒரு குடும்பத்தாருக்கு மற்ற சமயத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தாருக்கு வாழ்க்கையில பல பிரச்சனை. ஒன்று பொருளாதாரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் தொழில் நஷ்டம், எதிர்பார்க்க காரியம் இல்லாம பல பிரச்சனை. இப்படி சொல்லி ஒருத்தனுக்கு அழுது புலம்பிட்டு இந்த சகோதரனுடைய இந்த நபருடைய ஒரு ஃப்ரெண்டு, அவர் ஒரு கிறிஸ்தவன். அவரு சொல்லியிருக்கிறார், இவருடைய சூழ்நிலை கேட்டு என்ன பிடிக்கண்டு என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியலப்பா. நானும் எங்கெங்கேயோ போனேன், இந்த கோயிலுக்கு போனால் அப்படி போனேன் இப்படி போனால் ஒன்றும் ஆகலப்பா. வாழ்க்கையை வெறுத்து போய் செத்து போகலாம் போல நினைக்குது. நான் எங்கள் வீட்டுக்காரன் இலை போட்டு குடும்பமே செத்து போகலாம். அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், நான் அதிகமாக சொல்ல முடியாது. இந்த பிரதர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு நீ போ, அவர் கொஞ்சம் விளக்கம் தெளி சொல்லுவார். அப்படி கேட்டு சொல்ல உடனே அவர் சுருக்கெலாம் கொடுத்தான். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. தேவத்துக்கு எங்கேருந்து இப்படி சொன்னான். அது ஃபோன் பண்ண அப்புறம் போல என்ன சமயம் மற்ற சாமி சொல்லும்போது பேரு கேட்கும்போது சேர்ந்து மற்ற சமயம்ட்டு அவங்கள்கிட்ட
கணவன் கிட்ட ஒரு பைபிளும் மனைவி கிட்ட ஒரு பைபிளும் கொடுத்து அந்த பைபிள் நான் வசனத்தை எடுத்து அவங்களுக்கு படின்னு சொன்னேன். அவன் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நான் சொல்ல அது படிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கு பார்க்கணுங்க. திருத்தர் பணி 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்து படி. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதனிடையே வேறு இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. என்ன கருத்து இல்லைங்களா? நான் இது கொஞ்சம் போது முன்னாடி விட்டு கொஞ்சம் சொன்னேன். நான் சொன்னேன், பிரதர், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி தேவர்கள் உண்டு இல்லையா? எத்தனையோ கோடி தேவர்கள் உண்டு. நாம் நாடகத்தில் கேட்குறோம், உலகத்தில் பார்க்குறோம், பணிவிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, மக்கள் தன்னையும் அறியாமல் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு தம்பி இல்லையாக்கா, சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். தன்னையும் அறியாமல் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிறாருன்னு சொல்லுவோம் இல்லையா? கடவுள் ஒருத்தர். அந்த ஒரு கடவுள் யார்? இந்த வார்த்தையை சொன்னதும் அந்த கருத்தை சொன்ன உடனே என்ன தெரியல, உடனே அவன் கண்ணு அப்படி கலங்கிடுச்சு. அப்படியே கலங்கிடுச்சு, கண்ணு கலங்கிடுச்சு. அப்புறமேல கண்ணு கலங்கிச்சு. இவன் கலங்கா அவன் வீட்டுக்காரி அழ ஆரம்பிச்சாரு. சொல்லிட்டு முதல் தொடங்க ஆரம்பிச்சாங்க. கடவுள் வந்திருக்கார். இயேசு என்கிற பேர், அந்த இயேசு என்கிற பேர் அப்படியே விளக்கம் சொல்லி அப்படியே கொண்டு வாங்க. அந்த இயேசு நமக்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி நமக்காக அனுப்பப்பட்டார். அவர் பாடுகள் பட்டார், உயிரை கொடுத்தார். திருப்பம் ரோமர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனத்தை அவங்கள படிக்க சொல்லி அந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி விட்டேன். 9-10 வசனத்தை படிக்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னதுக்கு அவங்க எடுத்து இயேசு வந்தார், நமக்கா வந்தார். அவர் குறிப்பிட்ட நாளானே அவர் எரிச்சார், அவர் மரிச்சார், செத்தார், இறந்துட்டாரு. ஆனால் 3 நாள் உயிர் தந்துட்டாரு. அவர் என்ன போயிட்டார். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் இருக்கிறார். எங்கெல்லாம் சொல்லி மன்றாடுறாங்களோ அவங்க பேரெல்லாம் கேட்கிறாரு. மீட்பு உண்டானா அவர் தான் சொல்லி சொன்னேன். அந்த ரோமர் 10 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை அவங்க மனைவி படித்தாங்க. அவங்க நல்லா படிச்சவங்க, அது படித்தாங்க. அவங்க போயிட்டுக்கார அடுத்து 10ஆம் வசனம் படித்தாங்க. 9-10 வசனத்தை நீ படி பார்க்கலாம். இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுகிறவர்கள் மீட்பு பெறுவர். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் ஆண்டவர் சொல்றேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நீ என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லலை, அவங்க 2 பேரும் டக்குன்னு முட்டி போட்டாங்க, முழங்கால் போட்டாங்க. முழங்கால் போட்டு நானும் அப்புறம் தான் போட்டேன். அவங்களும் முட்டி போட்டாங்க, அவங்க முட்டி போட்டாங்க. அந்த பெரிய ஒரு வசன வார்த்தை, அந்த வார்த்தை அவங்களுக்கு உள்ளத்தில் விசுவசித்து வாயில அறிக்கையிடுகிறவன் மீட்பு பெறுவான். இதுதான் அவங்க அப்படியே சொல்லி முட்டி போட்டாங்க. நானும் முட்டி போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கண்ணுட்டு கையிட்டு இயேசுவே நீங்கள் என் அன்பானவர்களே, அந்த நாள் முதல் இருந்து அந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு. செகண்ட் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு சொல்லுதில்ல, அதே மாதிரி அந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு. இன்னைக்கு நீ பார்ப்பீங்க, நினைக்க அவங்க விட்டார் எல்லா மத்தியிலும் அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டு உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. உள்ளத்து வெளியே கிடையாது, உள்ளத்துல வழிபடுறது போது அவரு பார்க்கிறாரு. உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர், செயல்பட்டு பார்க்கிற ஆண்டவர். பிளஸிங் ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம் அப்படி வாழ்க்கை பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, எல்லா மக்களுக்கும் அவர் மீட்பராக இருக்கிறார். எல்லாரையும் படைத்தவர் அவர் தான். இதோ சமயம் போயிட்டாங்க. ஆனால் இந்த வசன வார்த்தையை பார்க்கிற பொழுது மீட்பராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் தோன்றியது
வானத்தின் தூதர் சொல்றாங்க, இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி, மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி, மீட்பர் பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார். மக்களுடைய பாவங்களை பொறுக்கிறதுனால மீட்பர் பிறந்திருக்கிறார், மெசியா பிறந்திருக்கிறார். அந்த பாவம் தான் மக்களுக்கு வேதனையும் கண்ணீரும் கவலையும் துக்கமும் பிரச்சனையும் போராட்டம், அதிலிருந்து மீட்கிற பொழுது விடுதலை. நான் நேற்று தினம் சொன்ன வார்த்தையோடு கூட இணைந்து நான் சொல்ல விரும்புகிறேன். தூய ஆவியான் உணர்த்துறார். 2 தீமோத்தேயு புத்தகம் விடுங்க. 2 தீமோத்தேயு புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீ பாப்பீலானா அந்த வசன வார்த்தைகள் இங்கே சொல்லி இருக்கும், வசன வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது, அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்றேன், வசனத்தை ஒவ்வொன்றும் படிச்சு சிந்தித்து தியானிக்கிற பொழுது அப்படியே உள்ளம் பத்தி எரியும். எரியம்மா கிட்ட கதை சொல்வாரு, நான் கூறிய வார்த்தை, அவர் கூறிய வார்த்தை என் உள்ளத்தை பற்றி எறிகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வசன வார்த்தை படிக்கிற சும்மா அப்படி படிக்கக்கூடாது, ஆர்வமுடன் படிக்கணும், வாஞ்சியோடு கொடுத்து வேலை படிக்கணும். அப்போ அந்த வசனத்தை உள்கருத்து முடிக்கும். என்ன சொல்லுகிறது? நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகின் தோன்றியதன் மூலம், அவர் இந்த பூமிக்கு வந்ததன் மூலம் டு ரைட் அவுட் சேஞ்ச் அழியாமல் இருக்கு, கீழே போறதை விட்டு மேலே கொண்டு வரார், கண்ணீரும் கவலையும் சொல்லிவிட்டு இங்கே சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சியை கொடுக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார். இன்று நாம் அதை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறது தான் இந்த நற்செய்தியை, மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லுகிற பொழுது நற்செய்தின்னு சொல்லுகிற நிறைய சொல்ல கண்டு கருத்தான இருக்கு. இயேசுவை பற்றி நற்செய்தி நினைக்கும், அதை பற்றி இயேசு பற்றி ஃபஸ்ட் சொல்லிட்டு வரேன், அடுத்ததுக்கு கருத்து கொண்டு வரேன். இந்த இயேசு நற்செய்தியை இயேசு என்கிறத நிலையை கொண்டு செயல்படுங்க. நீ அடுத்து நீ பார்ப்பனா அதே தீமோத்தேயுல, அதே 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 8 and 9 வசனம், அது நான் எடுக்கிறேன். எங்க வார்த்தை பார்க்கணும் பிரியமாக்களே. 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 8 and 9 வசனம். முதல்ல 8ஆம் வசனம் படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி, என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள், இதை நினைவில் கொள். இப்படி பவுல் எப்படி சொல்லிருக்கிறார் பாருங்க. இப்படி பவுல் என்ன உணர்வோடு கூட சொல்றாரு பாருங்க. அது அவருக்கு மறுத்தாரு. அதான் நேற்று தினத்தை சொன்னேன், மற்ற சமயத்து மக்கள்கிட்ட சொல்லுகிற பொழுது இயேசுவே ஆண்டவர், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு வாழ்கிறார்னு சொல்லுங்க. அந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார். இந்த இதுக்கு நம்பிக்கணும். என் அன்பான சகோதரர்களுமே, நான் இப்போ சின்ன ஒரு சாட்சியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சாட்சியம் இல்லை, ஆண்டவரை மையப்படுத்துகிற ஒரு காரியம் சொல்ல நினைக்கிறேன். இயேசு ஆண்டவர் சீடர்களுக்கு அதை பின்னாடி சொல்லணும், ஆனால் கூட எப்பயும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். இந்த நாட்டில் தீயாவி நிறைய பிடிச்சிட்டு இருப்பாங்க, பேய் பிடிச்சவங்க தீயாவி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் என்னுடைய ஊழியத்தின் பதில் ஆரம்பத்தில் ஆண்டவரே என்னை அழைச்சி, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லும்போது, இந்த ஆண்டுடைய கிருபை இந்த காரியங்கள்லாம் கொடுக்கணும். பேய்கிற ஒன்று நம்மளை பார்க்குற பொழுதே, ஒளி வார்த்தை இருக்கிற பொழுது, நம்முடைய அந்த ஒளி வார்த்தையின் பிரசன்னம் அங்கே அவுட் ஆகும் பொழுது பிசாசு நம்மளை பார்த்தா பொறுத்துட்டு ஓடி இருக்கும். என்னுடைய மகிழ்ச்சிக்கால அவருடைய மகிழ்ச்சிக்கால சில வேலையில் சில சகோதரர் வருவாங்க, பேய் கூட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பேய் பிசாசு போடிச்சா போலையான்றது எப்படி தெரியும்? சில அருட்சகோதரர்கள் சகோதரிகள் கேட்பாங்க, பிரதர் இந்த பேய் போடிச்சா போலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ரோமர் 10 சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசுவே ஆண்டவர்,
இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு வாழ்கிறார். இந்த 4 பாயிண்ட்டு அதாங்க. அது ரோமர் 10 சொல்லப்பட்ட அந்த 10 சொல்லப்பட்ட அதே வார்த்தை இங்கே சொல்லியிருக்கார். இயேசுவே ஆண்டவர், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு வாழ்கிறார். இதை அந்த பிசாசுகிட்ட போடிச்சா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது சொல்லணும். நம்ம சொல்லு, நான் சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் சொல்லிடும். இயேசு மரித்தார்னு சொல்லிடும். இயேசு உயிர்த்தார்னு பிசாசு சொல்லவே சொல்லாது. இயேசு உயிர்த்தார்னு இயேசு உயிர்த்தார்னு சொல்லும்போது பிசாசு ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ தெரிஞ்சுக்கோ இன்னும் பிசாசு போலன்னு தெரியும். அப்போ அந்த சில பாச சொல்ல இவ்வளோ வார்த்தை இருக்காங்க. இயேசு உயிர்த்தார், இயேசுவே ஆண்டவர் சொல்லிவிடும். இயேசு மரித்தார்னு சொல்லும். ஆனால் இயேசு உயிர்த்தார் என்பது பிசாசு சொல்லவே சொல்லாது. அந்த வார்த்தை இந்த வசனத்தை படிக்கப்படி எனக்கு அப்படியே அந்த சொல்லணும்னு சொல்லுது இல்லைங்களா? அந்த வசனம் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே நற்செய்தி. உயிர் பெற்று எழுந்தார் நற்செய்தி. வசனத்தின் காரியங்களை பார்க்கணும். என் அன்பாக ஒவ்வொரு காரியங்களையும் கொண்டு வந்து பண்ணணும். அடுத்த வசனத்தை 9ஆம் வசனத்தை படிச்சு பாரு, என்ன சொல்லுகிறது? இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனை போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. புனித பவுல் எப்படி எழுதி போயிட்டிருப்பாரு. புனித பவுல் அந்த வார்த்தை, நற்செய்திக்காகவே நான் இப்படி இல்லாம கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் கட்ட முடியாது. நானும் சகோதரம் 35 வருஷம் வந்து விழித்திருப்பார்கள். நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள். நாங்கள் என்ன குறித்தும் நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். அழைத்த ஆண்டவர் அவர் நடத்துவார். இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி செய்தி கொடுத்துருக்கிறோம், புத்தகம் போட்டிருக்கிறோம், இன்னும் மற்ற காரியங்கள் இருக்கு. அவருடைய மறைமாவட்ட ஆயர் கூட எப்படிப்பா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க கேட்டார். நான் சொன்னேன், எல்லாம் அவருடைய சித்தம் திட்டம், அவர் நடத்துகிறார் ஆண்டவர் சொன்னேன். காட் பிளஸ் யூ சொன்னார். இது நான் பெருமைக்காக சொல்லப்படவில்லை. பெரியமகளே, இந்த நாட்டில் நற்செய்தி மிக முக்கியம். நற்செய்தி தான் மீட்பளிக்கிற வல்லமை, மீட்பளிக்கிற வல்லமை. அடுத்தது நான் சொன்னேன், நற்செய்தி அவசியத்தை குறித்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த நற்செய்தி அவசியத்தை குறித்து நான் சொல்லுகிற பொழுது முதலாவது நான் சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். ரோமர் புத்தகம் எடுங்க. அதில் முதல் அதிகாரம் எடுங்க. அந்த முதல் அதிகாரத்தில் 16, 17 முதல் அதிகாரத்தில் 16 and 17 வசனத்தை நீ பார்ப்பீனாக்க புனித பவுல் எப்படி சொல்லியிருக்கிறார் பார்க்கணும். நற்செய்தி அவசியத்தை திரும்ப அவர் எப்படி உணர்ந்து சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நாம் சொல்ல எப்படி இருக்கிறோம் படி எடுத்துக்கு. ரோமர் முதல் அதிகாரம் 16 and 17. நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், நற்செய்தி குறித்து வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை, அதுவே கடவுளின் மீட்பளிக்கிற வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்தது கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தி நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. நற்செய்தி நம்புற அத்தனை பேருக்கு மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. ஓகே, பிரைஸ் தி லார்ட். அண்ணா, அக்கா, தம்பி, இங்க பா தம்பி, தங்கச்சி, என்னது மீட்பளிக்கிற வல்லமை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் நாங்கள் சொல்றாரு, மக்களை தமக்கு ஏற்புடையவராக, அர்த்தம் பரிசுத்தவர்களாக. கடவுள் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தம் சொல்றதுல அங்கே பரிசுத்தம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்புடையவர்களாக மாற்றுகிறது. ஒன்று மீட்பு. பாவத்தின் அடிமைத்தனத்தை பிசாசு கொடுக்கிற துன்ப துயர வேதனை கண்ணிருந்து மீட்பளிப்பது நற்செய்தி. அடுத்தது பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ செய்வது இறைவசன வார்த்தை, நற்செய்தி. இன்னைக்கு நான் பெருமாளே, இன்னைக்கு அநேக நற்செய்தியாளர் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
தியான இல்லங்கள் செய்து கொண்டு இருக்கிறது. அங்கெல்லாம் நற்செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறார்கள். அங்கெல்லாம் என்ன நடக்கிறது? பெரிய ஒரு மாற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க அல்லவா? இந்த கருத்தை நம்ம பார்க்கணும். நற்செய்தி அறிவிப்பின் காரியம் எதுவும் இல்லை, நற்செய்தி அவசியம். அதுதான் மீட்பளிக்கிற வல்லமை. உலகமெல்லாம் மீட்படைய இயேசு தோன்றினார், உலகமெல்லாம் மீட்படைய இயேசு பாடுகள் பட்டார், உலகமெல்லாம் மீட்படைய இயேசு ரத்தம் சிந்தினார், உலகமெல்லாம் மீட்படைய இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். இந்த கருத்து நற்செய்தியிலே கடந்து வருகிற பொழுது அங்கே மீட்பின் காரியங்களாக இருக்கிறது. நற்செய்தியை மீட்பளிக்கிற வல்லமையா இருக்கிறது இல்லைங்களா? சரி, ரோமர் புத்தகம் முதல் அதிகாரத்தை எடுத்து படிச்சிங்க. அதே ரோமர் புத்தகத்தில் ஒவ்வொரு வசனம் படிங்க, அவசியத்தை படிங்க. 10ஆம் அதிகாரம் எடுங்க. 10ஆம் அதிகாரம், ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கணும், 12லிருந்து 10ஆம் அதிகாரத்தில் நான் அதிகமாக சொல்லலை, குறிச்சிக்கிட்டீங்க. நான் சொல்ற வசனம் பார்த்து படிச்ச போதும் நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரத்தில் 12லிருந்து 21 வசனம் குறிச்சிக்கிடுங்க, அப்புறம் படிச்சு பாருங்க. அறிவிப்பது, நற்செய்தி அறிவிக்கிறத பற்றி அவசியத்தை எப்படி சொல்லியிருக்கிறான்னு. நற்செய்தியை அறிவிக்க கேட்டால்தான் இருக்கு. நற்செய்தி அறிவிப்பதை கேட்டால்தான் மக்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அதான் நேற்று தினத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். இருக்கு அந்த 17ஆவது வசனம் பார்க்கிறபடி என்ன சொல்லுகிற பாருங்க. இன்றைக்கு அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அதை கேட்க வாய்ப்புண்டு. சொன்னாதான், அது சொன்னாதானே கேட்பாங்க. அது கேட்டாதானே நம்பிக்கை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். அவசியம், நற்செய்தி அறிவிக்கிற அவசியம். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த எனக்கு நான் சொன்னது இல்லை, 2 பைபிள் எனக்கு கிடையாது. அவரில் பங்குபாதர் தான் ஒரு பைபிளை கொடுத்தாரு. எனக்கு பங்குபாதர் ஜான் ஜோசப் அவர் கொடுத்தாரு. நல்லா பைபிள் படிங்க, கடவுள் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துறாருன்னு சொல்லுங்கன்னாரு. நான் அப்படி படித்து வச்சு அப்படி ஃபாதர் இப்படி தான் இருக்கணும் அடிக்கிட்டு அவர் போல நான் என்ன செய்கிறேனோ அதை சொல்லுவேன். போய் சொல்லுவேன், ஃபாதர் இது மாதிரி இருக்கும். எங்கள் ஊரில் கிராமத்து பகுதியில் சந்தை இருக்கும். சந்தை எல்லா பொருளெல்லாம் கொண்டாந்து இடத்துல விற்றுட்டு ஒரு நாள் குறிப்பிட்ட இடத்துல விற்பாங்க. சந்தை. அங்கே சந்தையில் போயிட்டு நான் இந்த இயேசுவை பற்றி உதாரணமாக வாழ்க்கை ஏதோ ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுத்து அதை அப்படி எழுதிட்டுக்கு நோட்டீஸ் மாதிரி போட்டு எல்லா மக்களுக்கும் சந்தையில் போய் கொடுப்பேன். இப்போ இது பங்கு சாமியருடைய நான் சொல்லுவேன், ஃபாதர் இப்படி மனசில் தோன்றிச்சு கொடுக்க சொல்லி கடவுள் தேவையான கொடு, இப்படி கொடுன்னு சொல்லும்போது நான் அப்படி நான் சொல்லுவேன். நானும் சகோதரரும் ஊரா கிராமமாக பையை மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போவோம். போயிட்டு நற்செய்தி அடிக்கணும். அப்போ அவங்களாம் அப்படியே பார்த்துங்க, இப்படிலாம் பைபிள் சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் பைபிளில் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். பைபிளை வாங்கி கொடுத்து கொண்டு வந்தோம். இப்படி நற்செய்தி அறிவிக்கிற பொழுதுதான் மக்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டானது. அந்த விசுவாசம் வரனால்தான் நீ விசுவாசிப்பினால் கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். நீ விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ சொல்றதுனால்தான் விசுவாசம் உண்டாகிறது. சொல்வதனால்தான், அது சொல்றதை கேட்கறதுனால்தான் விசுவாசம் உண்டாகுது. அந்த விசுவாசனால ஆண்டவரை தேடி வருவாங்க, ஆண்டவரே கேட்பாங்க, ஆண்டவரும் அவளை ஆசீர்வதிப்பார். அப்படியாக அவருடைய வல்லமையும் கிருபையும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அறிவிக்கிறது காரணம் தான் இருக்கும். இந்த கருத்தோடு கூட நான் சொல்லுகிற பொழுது என் பிரிமக்களே பாருங்க, ஏசியா புத்தகத்தில் 52ஆம் அதிகாரம் எடுங்க. நான் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் இயேசு பற்றி நான் பாருங்க. ஏசியா புத்தகம் 52ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அதில் 7வது வசனத்தை நீ பார்க்கணும். கடவுள் என்ன செய்து சிட்ட முடியாது பாருங்க. 52ல் 7வது வசனம் வாசி பார்க்கலாம். நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலை மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. எல்லாம் குறிச்சிட்டீங்களா?
ஏசியா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை குறிச்சுக்கிட்டீங்களா? அப்பார் மேல சகோதரர் படிச்சுட்டார். நீங்க ஒரு வாட்டி அப்பல படிச்சு பாருங்க. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், வார்த்தை தான் வாழ்வு என்கிற நிலையிலே கொண்டு வரணும். கற்பாறை மேலே கட்டப்பட்ட வீடாக கொண்டு வரவும் பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை ஆண்டுடைய அன்பு இறக்க பெருக்கத்தின் காரியங்களிலும் அதை அனுபவித்து கடந்து வருகிற வாழ்விலும் அப்படி சொல்லவும், உணரவும், விடுதலையையும் பறைச்சாற்றவும் யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ அவருடைய இயேசு ஆண்டு அரசாங்க பறைச்சாற்ற அவருடைய காதெல்லாம் அங்கே அழகா இருக்குது என்ற அவருடைய பாதப்படிகள் அருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, இந்த கருத்தை நாம் சிந்தித்து பார்க்கும். எப்படி இயேசு ஆண்டவர் தன் சீடர்களை அனுப்புகிற பொழுது அவர் சொல்வார், நீங்க போங்க, எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுன்னு சொன்னார். எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகும் சொல்லிட்டு உள்ள போக சொல்வார். இதை என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்து கொண்டு இருக்கிற ஒரு கருத்து. நான் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது மற்ற அரிசிகளை பற்றி நான் சொல்ல மாட்டேன், என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு வீட்டுக்கு யாருன்னா ஜபத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அல்லது நான் போனாக்க அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுடைய கால் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிக்கும் போது ஒரு பிளஸ்ஸிங் போட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைப்படி இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது. ஆண்டவர் உடைய பாதப்படியில் அப்படியே பண்ணிருக்கிறான் இல்லவா? அந்த கருத்துக்கள் அந்தபடியாக போட்டுக்கும். அந்த வீட்டில் அப்படியே ஜெபம் பண்ணும்போது நினைத்துக்கும். இந்த கருத்தை அந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற நல்வாழ்வை கண்டு வருகின்ற காரியங்கள்லாம் பார்க்கிற பொழுது இந்த ஏசியா மத்தியில் சொல்லப்படலை, நாகும் குறிச்சுக்கிடுங்க, அப்புறம் படிச்சு பாருங்க. நாகும்ல முதல் அதிகாரத்தில் 15ஆவது வசனம், நாகும் 1:15, அது குறிச்சு வச்சு பாருங்க. இதே கருத்து அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தியை அறிவிக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்து நாம் கொண்டு வருகிற பொழுது அது நம்மதா ஒரு ஆசீர்வாதமான காரியங்களாய் கடந்து வரும் பிரியமானவர்களே. இந்த வசன வார்த்தையில் இருக்கலாம் உள்ளிட்டு பண்ணிக்கும். அந்த வசன வார்த்தை வார்த்தைகளை அறிவிக்கணும், சொல்லணும், நற்செய்தி சொல்லணும். நற்செய்தி என்பது இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது அது நற்செய்தியாக மாறுகிறது. அங்கே இயேசுவை பற்றியும் நற்செய்தி சொல்லுகிற பொழுது அங்கே மக்கள் மீட்பும் விடுதலையும் அருளையும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த தொலைக்காட்சியை ஆண்டவர் தான் அமைத்திருக்கிறார். அதுதான் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி போகணும். எல்லா மக்களுக்கும். மத்தேயு 24:14 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 24:14 சொல்லப்பட்டிருக்கும். குறிச்சுக்கிடுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இறையரசை பற்றின நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். உலகம் எங்கும் அறிவிக்கப்படும். இன்னைக்கு இந்த நான் செய்தியை கொடுக்கிறது எங்கெந்தோ ஊர்ல இருந்து, நாட்டில் இருந்து, தேசத்திலிருந்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சொல்றாங்க. செய்தி பயனுள்ளதாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்து சொல்றாங்க. மாத தொலைக்காட்சி கொடுக்கிற ஊர் அற்புதமாக இருக்குது, திருப்பலி ஆதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த செய்தி எப்போ அப்படியே போயிட்டு இருக்குது, உலகம் எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த அறிவிப்பினாலே மீட்பு உண்டாகிறது, மீட்பின் அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லைங்களா? இந்த கருத்தை நாம் கொண்டு வந்து செயல்படுகிற பொழுது காரணம் இருக்கும். என் அன்பானவர்களே, இந்த காரியங்கள் ஊழியத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன பிஷப் கேட்டார், எப்படி செய்யணும்? எல்லாம் அவருடைய திட்டம் திருவிழம், எல்லா பொருளாதாரத்திനും அவரு கொடுத்து நடப்பித்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் என் அன்பானவர்களே, நாம் கடந்து வரணும். நற்செய்தியின் அவசியத்தை உணரப்பட வேண்டும். அறிவிப்பின் காரியத்தை உணர்ந்து அதுக்காக செயல்படணும். இந்த நற்செய்தி மீட்பளிக்கிற வல்லமை என்று பார்க்கிற பொழுது நாம் இன்னும் அதிகமான நிலையிலே கடந்து வரல. நற்செய்தியின் காரியங்களிலே கடந்து வரல, எடுக்கல. நற்செய்தி என்பது இறைவார்த்தை, இறைவார்த்தை என்பது இயேசுவை, இயேசு என்பது வார்த்தையை, வார்த்தை என்பது நற்செய்தியை. அப்படி கொண்டு வருகிறார். இந்த நற்செய்தி வழியாகவே மீட்பின் காரியங்கள், இயேசுடைய காரியங்கள், அன்பின் காரியங்களாக வெளிப்படுத்தான் தந்தையாம் கடவுள் அவர் அனுப்பியிருக்கிறார். அதுதான் கடந்த நாட்களில் ஒவ்வொரு செய்தியை கேட்டு வருகிறோம் இல்லைங்களா?
நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அந்த காரியங்கள், நற்செய்தியின் அவசியத்தை பார்க்கும்போது மக்களுக்கு சொல்லணும், நற்செய்தி அவசியம் காரியங்களை சொல்லணும். அப்பதான் அதான் மீட்பளிக்கிற வல்லமை. நற்செய்தி அவசியம் முக்கியமாக பார்க்கணும், சொல்லணும். அப்படி யாரும் நற்செய்தி இயேசு ஆண்டவரை பற்றி, அவருடைய அன்பு இரக்க பெருக்கத்தை குறித்து, அவருடைய எதற்காக விண்ணகப்பட்டு மன்னகம் வந்தாரோ, எதற்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி தன் உயிரை குழைத்தாரோ, எதற்காக மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அதெல்லாம் சொல்லுகிற பொழுது மக்களுக்கு விசுவாசம் உண்டாகும். ஏனென்றால் அங்கே ஆண்டுடைய வல்லமை அவுட் ஆயிட்டு கொண்டே இருக்கும். நாம் எந்திக்கிறது, ஏன்னா நான் மார்க் 16:20 பார்க்க முடியல. நற்செய்தி அறிவிக்கிற இடத்துல எல்லாம் மார்க் 16:20 குறிச்சுக்கிடுங்க. மார்க் 16 நற்செய்தி அறிவிக்கிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரும் உடன் இருந்து அரும் அடையாளங்களால் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நற்செய்தி என்பது இயேசுவை பற்றி, அந்த இயேசு மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே அவரை பற்றி சொல்லும் போதெல்லாம் அங்கே அற்புத அடையாளங்கள் நடந்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துமா. வாங்க அழிச்சுக்கணும். இந்த கருத்தை மையமாய் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டால் நிறைய கண்டிக்கும். நான் உண்மையாகவே நான் தியான மையத்தில் நற்செய்தி அறிவிக்கின்ற ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் பாரப்படுவேன். எல்லா மக்களும் மீட்படையனாக்க நாம் கொண்டு வந்து கிடையாது. ஆனால் நம்முடைய மக்களை இன்னும் அந்த நிலைக்கு வரல. தயவுசெய்து எபிரேயர் எடுங்க. அந்த எபிரேயரில் இல்லை குறிச்சுக்கிடுங்க. இல்லை பாருங்க, எபிரேயரில் 5ஆம் அதிகாரத்தில் 12வது ஒரு வசனம் சொல்லும். அது இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு அப்படியே அழுகையாக வரும். அந்த வசனம் படிக்கும்போது நானும் ஒரு காலத்தில் அதிகம் சொல்கிறதான். நான் எப்பவுமே அந்த புனித பவுல் சொல்கிற மாதிரி தன்னை பற்றி சொல்லிட்டு இருப்பார். அதே மாதிரி நானும் சொல்லிட்டு தான். நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ளாக அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆத்மீக பாரம் எனக்கு கடந்து வந்தது. இயேசு மனமர மக்களை பார்த்து கண்ணீர் விட்டார் அல்லவா? இந்த நாளாவது அமைதிக்குரிய வழியை அறிந்திருக்கலாகாதா என்று கண்ணீர் விட்டல்லவா? லூகாஸில் படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கா கண்ணீர் விட்டாரா? அந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுத்திட்டு இருக்கேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீ படித்து பார்த்தா என்ன சொல்லுகிறது? இவ்வளவு காலத்திற்குள் ஆசிரியர்களாய் இருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கடவுளுடைய வாய்மொழிகளின் அரிச்சுவடையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுவது பால்தான், கெட்டியான உணவு அல்ல. என்ன? எப்படி? நான் இது தியானம் வைத்து நற்செய்தி அறிவிக்கிற பொழுது பார்த்தனாக்க ஏதாவது ஒரு வசனம் சொன்ன வச்சுங்களே, வசனம் சொன்னாங்க இன்ட்ரெக்ஸை பார்ப்பாங்க ஜனங்கள்லாம். இன்ட்ரெக்ஸை பார்த்து எடுப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. என்னைக்கு இன்ட்ரெக்ஸை பார்த்து படித்து அப்புறம் பைபிள் உள்ள படித்து என்னைக்கு இயேசு பற்றி சொல்கிறது, இயேசு பற்றி அறிந்திருக்கிற நான் அவரை பற்றி சொல்லும்போது தான் மற்ற மக்கள் எல்லாம் கேட்டு மீட்படுகிறார்கள். உலக மீட்பு அடைவதற்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். சொல்லணும்ல, அப்படி சொல்லணும்ல. யார் சொல்றதுக்கு? இன்னைக்கு மீட்பு நினைச்சு பாருங்க. நான் சொல்றதுனாக்க தவறாக சொல்றது, குற்றம் சுமத்துறன்னு சொல்லவில்ல. இறைவசன வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். இல்லைங்களா? பார்க்கணும். இவ்வளவு காலத்துக்குள் ஆசிரியராக்கப்பட வேண்டிய நீங்கள் ஆசிரியர் என்ன அப்படின்னா இயேசுவை பற்றி மக்களுக்கெல்லாம் சொல்லி மக்களை கிறிஸ்துவனை கொண்டு வருகிற காரியங்களே இருக்கணும், அவசியம் இருக்கணும். ஆனால் இன்னும் நாம் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அடிக்கடி பார்த்து இன்னும் போய் கொண்டு வரல. என்னைக்கு படித்து இப்பொழுது தேவை உங்களுக்கு பால் உணவு தான், கெட்டியான உணவு அல்லன்னு சொல்றார். எப்படி
ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் கொடைகள் எல்லாம் இருக்கிறது. அது எப்படி ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் இருக்குது, அது எப்படி பெற்றுகிறது? இங்கே இல்லை. ஓ மை காட் ஜீசஸ். நற்செய்தியின் அவசியம். நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு நாம் கடந்து வருகிற பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு அந்த வல்லமையும் கிருபையும் கொடுப்பார். நன்று நன்று நல்ல ஊழியனே, நீ சிறியவற்றில் கருத்தாய் இருந்தாய், எனவே உன்னை பெரியவற்றுக்கு அதிகாரி ஆக்குறேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்றைக்கு அநேக நற்செய்தி பணியாளர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே ஆண்டவருக்கு நான் நெரிச்சு எடுத்துக்கிறேன். இது போதாது, இது போதாது. உலகமெல்லாம் மீட்படையன்னாக்க இது போதாது. எல்லா மக்களும் கடந்து வரணும், அவங்களால முடிந்த அளவுக்கு கொண்டு செயல்படணும். அப்பொழுதுதான் இதோ ஊருக்குள்ள பங்குக்குள்ள அப்படி இல்லை, உலகமெல்லாம் உலகமெல்லாம் வச்சு போகணும். சரி, இந்த கருத்தோடு கூட அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல வரேன், பார்க்கணும். எரேமியா புத்தகத்தை எடுங்க, அந்த அவசியத்தை பற்றி சொல்கிறேன். அவசியத்தை பற்றி அப்படியே சொல்லிட்டு வரேன். அது தூயான் உணர்த்துறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போகணும் தானே. எரேமியா புத்தகம் எடுத்துட்டு எரேமியாவை கடவுள் அழைக்கிறார். எரேமியாவை கடவுள் அழைக்கிறார். கடவுள் அழைச்சிட்டு போது அவரு சொல்ல வருகிறார். முதல் அதிகாரத்தில் 7வது வசனத்தை படிங்க. ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல், அவற்றை சொல். எரேமியா கடவுள் அழுகிறார். ஐயோ, நான் சின்ன பையன் அப்படி இப்படின்னு சொல்லி வர்றாரு எரேமியா. சின்ன பையன் சொல்லாத, நீ போ, நான் என்ன சொல்றேனோ யார்கிட்ட சொல்றேனோ அது சொல்லுன்னு சொல்றார். யார் சொல்றேன்னு சொல்லுன்னு சொல்றார். எரேமியா எப்பேற்பட்ட இறைவாக்கினார். சின்ன பையன் சொல்லாதன்னு சொல்றார். இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது கடவுள் நம்மளை ஊழியத்துக்காக அழைச்சிருப்பார், நற்செய்தி அறிவிப்பு ஊழியத்துக்காக அழைச்சிருப்பார். நான்லாம் சொல்ல முடியுமா, பேச முடியுமான்னு இருப்பாங்க. எப்படிமா அப்படி டக்கப் பண்ணிருப்பாங்க. இது விடுங்க, எரேமியா போல ஏசை குத்தா அப்படிதான். ஏசை இறைவாக்கின கடவுள் அழைத்தான் இன்றைக்கு. ஐயோ, ஓ, என் அசுத்த உதறு படைத்த நான் குற்றமுள்ள மக்கள் படைத்திருக்கிறேன். நான் எப்படி அசுத்த உதடுகள் படைத்த நான் அவனை தன்னை முழந்து நான் மாட்டேன்னு சொல்லுவார். ஆண்டவர் நாக்கை நேற்று வச்சு நெருப்பை வச்சு சுட்டு உன் குற்றமெல்லாம் பாவமெல்லாம் போடுச்சு போய. அவர் போட்ட உடனே அவர் இதை நான் போகிறேன், எனக்கு அவர் புறப்பட்டு போவான்னு சொல்லி நான் புறப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஒரு இறைவாக்கினாராக மாறுகிறார். இல்லைங்களா என் அன்பானவர்களே, நம்முடைய நிலையை பார்த்து அப்படி ஒதுங்கக்கூடாது, கடந்து வரணும். ஆண்டவர் நம்மை பணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பேதுரு, யோவான் படிப்பறிவு இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர் எப்படி, நான் அந்த பேதுரு யோவான் பேதுரு சொல்லும் போது அப்படியே எனக்கு வசனம் பாட்டுக்கேன். பேதுரு யோவான் இருந்தாலும் படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்கள் சொல்றாங்க, என்ன பேதுரு பேசுறாரு நினைக்கும். யோவேல் இறைவாக்கினர் இப்படியெல்லாம் சொல்லிருக்கிறார், இறுதி நாட்களே மாந்தர் யாவரும் மேலும் ஆவியை பொழிவேன், உன் புதல்வர் இறைவாக்கு உரைப்பார்கள், இளைஞர்கள் காட்சிகளை காண்பார்கள், முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள், என் பணியாளன் பழிப்பின் ஆவியை பொழிவேன், அவர்களை இறைவாக்கு உரைப்பார்கள் என்று யோவேல் இறைவாக்கினர் சொன்னதை இவர் சொல்றார். எப்படி எப்படி கடவுளுடைய ஆவியானவர் நிலவை அங்கு கொண்டு வருகிறது. அவரு பேசுற பேச்சை, அந்த பேதுரு பேசுற பேச்சை கேட்டு அங்க இருக்கிற சங்கத்தினெல்லாம் ஆச்சரியப்படுறோம். ஓ, எப்படிப்பா இப்படி பேசுறான், இவர் படிப்பறிவு இல்லாதவங்கள யோவேல் இறைவாக்கின சொன்னார்னு சொல்றோம் அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாங்க.
ஆச்சரியப்பட்டு தான் அங்கே எல்லாம் பெரிய மனமாற்றம் உண்டாயிட்டு இருக்கு இல்லைங்களா? திருத்தற்பணியில் 2ஆம் அதிகாரத்தில் 17-18 அப்படியே வசனத்தை தொடர்ந்து படிச்சுனா தெரிஞ்சுட்டு இருக்கோம். எனவே நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கவே தேவையில்லை. காரியம் அவசியம். எனக்கு யார் புறப்பட்டு போவான், என் வார்த்தையை சொல்வான். அப்படி நாம் கடந்து வரணும். வருகிற பொழுது ஆண்டவர் மடமேன காணப்பட்டதை, அறிவனமென காணப்பட்டதை, பலவீனமென காணப்பட்டதை தேர்ந்தெடுத்து அவர் பயன்படுத்துவார். நான் அடிக்கடி சொல்றது, நானும் ஒரு திக்குவாயன்தான். அவ்வளோ பேச எனக்கு வராது. ஒரு வார்த்தை எனக்கு தப்பு திப்பி அப்படி பேசுவேன். ஆனாலும் கூட கடவுள் நாட்களிலே உங்கள் மத்தியிலே நற்செய்தியை அறிவிக்கும்படியான கிருபை கொண்டிருக்கிறார். ஏனெனில் நற்செய்தி மிக அவசியம். நற்செய்தியை மீட்பளிக்கிற வல்லமை என்பதனாலே இந்த திக்குவாயனை தான் பயன்படுத்தி இருக்கிறார். உங்களில் அநேகரை பயன்படுத்தி வருகிறார். கடவுள் வருவார் இல்லைங்களா? மடமேன காணப்பட்டது, அறிவின காணப்பட்டது கடவுள் தேர்ந்து கொண்டு அந்த நற்செய்திக்காய் பயன்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறைவாக்கு நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கணும். திக்குவாயன் இறைமை சொல்றாருக்கு, ஐயோ நான் சின்ன பையன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாதிரி பேதுரு கூட்டு வந்தார், படிப்பறிவு இல்லாமல். நாம் கொண்டு வரணும். ஏனெனில் நற்செய்தி அவ்வளவு முக்கியம். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற காலகட்டத்தில் நற்செய்தி மிக முக்கியம். இறைமையா புத்தகத்தில் நீங்கள் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சு, அந்த 7ஆம் வசனத்தில் அப்படியே படித்து 17ஆவது வசனத்தை கொண்டு வாங்க. அங்கே என்ன சொல்கிறது? அந்த 1ல் 17ஆவது வசனம் 7ஆவது வசனம் படிச்சு தானே, அதில் 17ஆவது வசனம் நினைக்கிறேன். தூய உணர்த்துற, நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள். புறப்படு. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே. அவர்கள் முன் பயப்படாதே. இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். பயப்படாது போப்பான்னு, பயப்படாத நீ போன்னு எப்படி சொல்லிக்கலாம் அண்ணன் இல்லைங்களா? நீயும் இடையே வரிந்து கட்டிக்கொள்ளு. பெல்ட் போட்டு கட்டிட்டு பரப்படு, போய் சொல்லு. உன் நாவிலின் வார்த்தைகளை வைத்து இருக்கிறேன், அந்த வார்த்தைகளை போய் சொல்லுன்னு சொல்லுவார். சொல்லி கிடக்கணும். இந்த வார்த்தையை பார்க்கும்போது எப்படி அதில் போய் சொல்லு, புறப்படு, அவரிடம் போய் சொல்லு. நீ பயப்படாத, அவனை பார்த்து நீ பயப்படாத. சொல்லாது, உன்னே பார்த்து அவங்க பயப்படணும். ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவன் சொல்ற. இந்த வார்த்தை நற்செய்தி அவிக்கின்ற அவசியத்தை பார்க்கணும். இதை சொல்லுகிற பொழுது, எரேமியா இப்ப சொல்லுகிற பொழுது அடுத்தது யார் தெரியுமா? எசேக்கியேல். இந்த எசேக்கியேல் குறிச்சுக்கிட்டுங்க, நீ படிக்கிறது இருக்கும், யாரும் கடந்து போகுது. எசேக்கியேலை பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி, 2ஆவது கடைசி பகுதி பார்க்கும்போது எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் ஒரு ஏட்டுச் சுருளை கொடுக்கிறார். எசேக்கியேல், இந்த ஏட்டுச் சுருளை தின்று உன் வயிற்றை நிரப்புன்னு சொல்றார். ஏட்டுச்சுருள் அந்த காலத்தில், இன்னைக்கு பைண்டிங் பைபிள். இந்த ஏட்டுச்சுருளை தின்று உன் வயிறை நிரப்பன. நானும் தின்றேன் அவர் சொல்வார். அந்த 3ஆம் அதிகாரத்தில் துவக்கத்தில், நானும் தின்றேன் ஏட்டுச்சுருளை தின்னேன், அது வாய்க்கு இனிப்பு. அது நீங்கள் எசேக்கியேல் 2ஆம் கடைசி பகுதியிலிருந்து அப்படியே 3ஆம் அதிகாரம் அப்படியே படிச்சிருந்தது. வாய்க்கு இனிமையாக இருந்தது, தேன் போல இருந்தது, மதுரமாக இருந்தது. ஆஹா, அப்படியே சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி இப்போ புறப்பட்டு போய் சொல்லு, வைத்த நிரப்பு நிரப்பின பின்னாடி இப்போ போய் சொல்லு. இப்படின்னா கருத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல பைபிளை முழுசா படிக்கணும், அந்த அர்த்தங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சு கடந்து வரணும், நிரப்பணும், இந்த இதையை நிரப்பி கடந்து வரணும், அப்புறமால போய் சொல்லணும். அந்த எசேக்கியேல் பார்க்கும்போது அவர் சொல்லுவார், அவரு, நான் உன்னை ஏதோ மற்ற மக்கள் மத்திய அனுப்பல, இஸ்ரேல் மக்கள்கிட்ட அனுப்புறேன். ஆனா கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, அதாவது கேட்குறாங்களோ கேட்கலையோ, நீ சொல்லு, அவங்க சொல்லு. ஒரு வந்து இருக்கு,
கேட்டு அவன் மனம் திரும்பினா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம், உனக்கும் ஆசீர்வாதம். நான் எப்படி போய் சொல்லிட்டேன்னு நீ அவங்ககிட்ட சொல்லாம போனா உனக்கு இன்டிமா இருக்கு, அவனுக்கு வசனத்தை படிச்சு பாருங்க. நாம் சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும். இறைவசன வார்த்தையெல்லாம் படித்து உள்ளத்தின் ஆழத்தில் பேக்கப் பண்ணிக்கிற போது அது அப்படியே நமக்கு கடந்து வந்து இந்த வசனத்தை சொல்லு 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 தூயாவின் உணர்த்துவார். இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் பிரசவம் பண்ணுகிறனார்கள் தூயாவின் உணர்த்துகிற வசன வார்த்தை அவன் சொல்கிறார். இந்த வசனத்தை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லுன்னு சொல்கிறார். இங்கே பேக்கிங் அவர் சொல்கிறாரு தான் நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிறேன். என் நண்பா சொல்லி நற்செய்தி அறிவிப்பின் காரியங்கள் எவ்வளவு முக்கியம் என்று பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். எரேமியால பார்த்துங்க தான் இருக்கேன். அந்த எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயோ உன் இடையை வருந்தி கட்டு புறப்படு அவர்களிடம் சொல்னு சொல்ல பார்த்து அப்படியே நீ கொண்டு வந்து அதே எரேமியா புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 23ஆவது வசனத்தை அங்கே அவருக்கு சொல்லுவார். 23ல் 28ஆவது வசனம், 23ல் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் 28 அதில் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்? கனவு கண்ட இறைவாக்கினன் தன் கனவை எடுத்து சொல்லட்டும், என் சொல்லை தன்னிடத்தில் கொண்டிருப்பவனோ அதனை உண்மையோடு எடுத்துரைக்கட்டும். ஆண்டவர் இறைவாக்கினருக்கு ஒரு கனவொழியா பேசுறார். இதை போய் அவங்களுக்கு போய் சொல்லு, ஒரு கனவு மக்களை வழிநடத்துறதுக்காக, மக்களை மீட்பின் பாதையை கொண்டு வருவதற்காக கடவுள் அப்படியா செய்கிறார். சொல்லிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும், சிந்திக்கணும். பெரிய மக்களே, என் நண்பாக்களே, உண்மையாகவே நான் ஆத்ம பாரப்படுகிறேன். நற்செய்தி அறிவிப்பின் காரியங்கள் எவ்வளவா இருக்கிறது. இறைவசன வார்த்தையை படித்து கொண்டு வந்தால் தான் அந்த இறைமையா சொன்னார்ல, என்னால் சொல்லாது இருக்க முடியல, நான் சொல்லாம இருக்க முடியல, அது அப்படி உள்ளத்தை பத்தி எரியுதுன்னு சொன்னார். உள்ளத்தை பத்தி எரியுது, சொல்லாம இருக்க முடியல, அடக்க முடியல. அதே போல அப்படி வாழ்க்கை கடந்து வரணும். அப்போ பைபிள் நல்லா படிக்கணும். இறைவசன வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து கொண்டு வரும்போது அங்கே பேக்காக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் போய் சொல்லுகிற ஒரு நிலையம். அப்போ சொல்லுகிற பொழுது மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நல் செய்தி, இயேசுவை பற்றிய நற்செய்தி. இயேசு மரித்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நற்செய்தி. அவர் நமக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தார், அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டு காயப்பட்டார், உயிரை கொடுத்தார், நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அவர் வாழ்வை கொடுத்தார் என்கிற செய்தியெல்லாம் சொல்லி வரும்போது அங்கே அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளும் அந்த விசுவாசம் உண்டாகும். கேட்க சிபுலவன் கேட்கட்டும் நிலையிலே அங்கே கேட்கிறவர்கள் மீட்பு பெற்று கடந்து வருவார்கள், அறிந்து கொள்வார்கள். என் அன்பார்களே, இன்று நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றால் மீட்பின் காரியங்களை மக்களுக்கு கொண்டு போகிறோம். ஆத்மன் தன்னை பற்றியே பெருமைப்படுத்தல, மக்கள் மீட்பு. அப்போ வருகிற பொழுது தான் அவர் மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது மக்களை கொண்டு போக முடியும். இல்லைனா எனவே நற்செய்தி அறிவிப்பின் காரியங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் நான் அப்படியே சொல்லி கொண்டு வந்து பார்க்கணும். அப்படியே எடுங்க, திருத்தர் பண்ணி எடுங்க. நான் முடிக்கிட்டு அந்த திருப்பாடல்ல அப்படி திருத்தர் பணியில் படிக்கும்பொழுது ரோமர் புத்தகம், கொரிந்தியர் அப்படியே புனித பவுல் சொல்லி அடிச்சு சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? புனித பவுல் சொல்வார், அந்த நற்செய்தி அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் 2 பாயிண்ட் இருக்கும். நற்செய்தியில் அவர் புனித பவுல் சொல்ற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பிளஸ் அண்ட் மைனஸ், கூட்டலும் கழித்தலும் இருக்கும். எப்படி கூட்டுறதுனாக்க, நீங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துங்க, ஒற்றுமையாய் இருங்க, அமைதியாய் இருங்க, பொறுமையாய் இருங்க, சாந்தமாய் இருங்க. அப்படிலாம் இது பிளஸ் கூட்டல். மைனஸ் இது, இதெல்லாம் செய்யாதீர்கள், இப்படி செய்யாதீர்கள், இப்படி செய்யாதுன்னு அதுலாம் மைனஸ். இப்படி கூட்டலும் கழித்தலும் அவர் சொல்லி மக்களை கொண்டு போறதை பார்க்கணும். அப்படி கொண்டு போனா தான் கூட்டலும் கழித்தலும் வருகிற பொழுது தான் அந்த மக்கள் ஒரு பரிசுத்தல். அதான் ரோமர் புத்தகத்தில் படிச்சோம் அல்லவா, முதல் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் படிச்சு இருக்கு, மக்களை தனக்கு ஏற்படுகிற ஆக்கிற செயல்
நற்செய்தியிலே இருக்கிறது எனக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் சேரும்போது தான் அது கண்ணீர் பணக்கம். இன்னைக்கு பார்த்தாக்க ஒரு பக்கம் கூட்டி போயினது, ஒரு பக்கம் வெளியே போயிட்டு இறைவசன வார்த்தைகளை கொண்டு வரணும். சரி, இந்த வார்த்தை சொல்லுகிற தூயாவின் உணர்த்துகிறதே கண்ணா சொல்லு தீரணும். திருப்பாடல் எடுங்க, திருப்பாடல் எடுத்துட்டு 22ஆம் அதிகாரம், திருப்பாடல் 22ஆம் அதிகாரத்தில் 27 to 31 வசனம். என்ன அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவோம். 22ஆம் அதிகாரத்தில் இந்த திருப்பாடல் 23க்கு முன்னாடி 22 எல்லாருக்கும் திருப்பாடல் 23 எல்லாருக்கும் தெரியும். ஏன்னாக்க நல்லா என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். அதில் 22 படிங்க. 22ல் 27 முதல்ல 27ஆம் வசனம் படிக்க எப்படி பாரு. பூ உலகின் கடை எல்லவரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். நம் பக்கத்து வீட்டுக்காரங்களே ஒன்றும் வரல, திரும்பல. நம் பக்கத்து வீட்டுக்காரங்க பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். அண்ணா என்னன்னா சொல்லுது, அக்கா என்ன சொல்லுதுக்கா, இப்படி சொல்லுது இல்லைங்களா தம்பி தங்கச்சி, எப்படி சொல்லுது வசனம் இருக்கு. அந்த வார்த்தை 2 வசனம் 24 பார்த்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு வார்த்தை இருக்கா. அங்கே வார்த்தை சொல்வார், பூவுலின் கடை எல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து, நீ சொல்ற வார்த்தையெல்லாம் உணர்ந்து அது கடந்து வருவாங்க, ஆர்டர் நோக்கி வருவாங்க, பக்கம் திரும்புவாங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. இதை நினைக்கும் போது நம்முடைய நம் சமூகத்தில் எப்படி இருக்கிறோம் இல்லைங்க நம்ம இருக்கு. அதுதான் ஆண்டு சொன்னார், நீங்கள் சாட்சிகளாக இருங்கன்னு சொன்னார். நீங்கள் சாட்சிகளாக இருங்கன்னு சொன்னார். நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிற பொழுது தான் நற்செய்தி அறிவிக்கலாம் இருக்கும். அவன் கிறிஸ்து, அவள், அதுதான் சாட்சியம். அந்த வாழ்க்கை வாழ்ந்து செயல்படுகிற பொழுது அது நற்செய்தி அறிவிக்கின்ற பணியா இருக்கணும். நம்முடைய சொல், செயல், சிந்தனை அது நடக்கும். நான் இதை சொல்லுகிற பொழுது நான் தொடர்ந்து சொல்லணும் நேரத்துக்கு. ஆனால் இந்த வசனத்தை மட்டும் உக்கடிச்சு அப்புறப்படுத்தி நான் சொல்லுகிறேன். என் அன்பாக்களை ஆண்டவர் கனி கொடுக்கிற மரத்தை குறித்து சொன்னார். நாம் நல்ல கனி கொடுக்கிற பொழுது, சாட்சி வாழ்வுல நாம் நல்ல கனி கொடுக்கிற பொழுது மகள் வந்து சேருவாங்க. அன்பின் கனி இருந்துச்சுனாக்க அன்பு மகிழ்ச்சி, அன்பின் கனி தான் அவுட்புட் கனி. இன்னைக்கு ஒரு கொய்யா மரம் இருக்குன்னு வச்சுக்கல, கொய்யா மரத்துக்கு மேலே நிறைய பறவைங்க அந்த காலகட்டத்தில் வந்துடும். புறா வரும், கிளி வரும் இல்லைங்களா, இது வரும். நல்ல கனி கொடுக்குற மரத்தம் இருக்கும். அதே வேப்ப மரம் கசப்பான கனி கொடுக்குற மரத்தம் வருமா? இன்று நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்கிற மகளாக வாழ்வது அதுவே ஒரு நற்செய்தி, அதுவே நற்செய்தி. இந்த வசனத்தின் காரியங்கள் அந்த மக்கள்லாம், மற்ற மக்கள்லாம் வருவாங்க. நீ உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு, அன்பு வெளிப்பட, கிறிஸ்து அன்பே கடவுள், கடவுள் அன்பாயிருக்கிறார் நிலையிலே அந்த அன்பின் காரியங்களை கொண்டு வருகிற பொழுது நற்செய்தி அறிவிக்கிற ஒரு மகனாக நீ அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னுடைய வாழ்க்கையை அறிவிக்கிறது, உன் வாழ்க்கையை அறிவிக்கின்றது. இவர் கிறிஸ்து அவர் என்று வாழ்க்கை அறிவிக்கிறது. அந்த வாழ்க்கை அறிவிக்கிறதால மற்ற மக்கள் எல்லாம், பறவைகள் எப்படி இந்த மரத்தை மேல நல்ல கனி கொடுக்கிற மரத்து மேல வந்து உட்காருதோ அதே போல மற்ற மக்கள் எல்லாம் வந்து அமருவார்கள், சேருவாங்க, இணைவார்கள். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது இல்லைங்களா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, நற்செய்தி அறிவிங்க. நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் கடந்து வாங்க. அவருடைய வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்கிற காலகட்டத்திலே நற்செய்தி இருக்கின்ற பணியிலே நாம் ஒவ்வொருவரும் புறப்பட்டு வரணும். கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் எல்லாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். அதை குறித்து நான் அடுத்த நாளில் கூட சொல்றேன். செய்தி நேர்கட்டுக்கு அடுத்த நாளில் கூட நான் இந்த கருத்திலை சொல்லுகின்றேன். நண்பாகுகளை பார்க்கணும். நற்செய்தி அறிப்பின் காரியங்களை பார்க்கும் பொழுது நற்செய்தியை மீட்பளிக்கின்ற வல்லமை, நற்செய்தியை விண்வரசுக்கு வழிகாட்டுகிற காரியங்கள், வழியும் சத்தியம் வாழ்வு என்கிற இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வந்து
இயேசு கிறிஸ்துவை அவர் என்று கொண்டு வந்து அவரிடம் வழியாக கொண்டு போகிற காரியங்கள், நற்செய்தி கொண்டு வரணும். என்னை அழைத்த என் ஆண்டவரை பற்றி நான் சொல்லுன்னா மணிக்கணக்காக சொல்லாம 35 வருடமா பயன்படுத்துகிற ஆண்டவரை பற்றி சொன்னாக்க எல்லாம் நற்செய்தி 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 தான். நற்செய்தி செய்கிற பொழுது ஆண்டவர் தானே எல்லாம் கொடுத்து நடத்துகிறார். எவ்வளோ பண தேவையில் இருந்து அந்த அத்தனை பணத்தையும் எங்கெல்லாம் உண்மையாக நற்செய்தி வருகிறார்களோ அங்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு தொலைக்காட்சிக்கு எப்படி போயிட்டுருக்கு? எல்லா காரியங்களும் நற்செய்தி காரியங்கள் தான். நற்செய்தி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்படைய வேண்டும் என்கிற நிலையோடு கூட செயல்படுகிற பொழுது அவர் அதை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கண்களை மூடுவோமா? கண்களை மட்டும் இல்ல, எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று இயேசு இறங்கி வந்தார். பாடுகள் பட்டு ரத்தம் உயிரை கொடுத்தார். இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு வாழ்கிறார் என்று உள்ளத்திலே விசுவசித்து வாயிலே அறிக்கிற பொழுது மீட்பு. இந்த காரியங்களை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று உள்ளுணர்வு இப்பொழுது எழும்பட்டும், உள்ளுணர்வு எழும்பட்டும். அன்று பார்க்கிறோம் சீடர்கள் எல்லாம் இயேசு பற்றி அறிவிக்கிறதற்காக எப்படி கலந்து போனார். இந்த நாளிலும் தூய ஆவிக்குள் அநேக சகோதர சகோதரிகள், அருத்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் ஆண்டவருக்காக நற்செய்தி அறிவிக்கணும் என்று பல நாடுகளில் துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு கூட அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொடுத்திருக்கிறார்கள். கண்களை மூடுவோமா? கரங்களை உயர்த்துவோமா? ஒப்பு கிடைக்கல. இயேசுவே நீரே என் மீட்பு. எல்லா மக்களும் மீட்பு பெறுவதற்காக வெண்ணக்குட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்வதற்காக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நற்செய்தி அறிவிப்புக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் நற்செய்தியை கேட்டு மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக நீ விரும்புகிற செயல்பாட்டை நாங்கள் கடந்து வந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென்.